மாதிரி வயோதிக மாற்றங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நம்மளோட அன்றாட உடல் இயங்கியல்ல, உடலுடைய செயல்பாட்டில் செல்களுக்கு இடையில சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கழிவுகளை வெளியேற்றணும். ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இந்த செல்களை சிதைக்க துவங்கும். எந்த இடத்துல தங்கியிருக்கோ அது ஒரு இதய தசையில் இருக்கலாம், இல்லைன்னா இரத்த நாளங்களில் இருக்கலாம், எலும்புகளில் இருக்கலாம், தோலில் இருக்கலாம். அதனுடைய செல்களுக்கு இடையில சிக்கிட்டு இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியேற்றக்கூடிய அருமையான ஒரு வேலை, அதாவது உடம்புல கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு வீட்டில் நச்சு பொருளோ கழிவு பொருளோ இருந்ததுன்னா அந்த வீடு கொஞ்ச நாளில் எப்படி ஒரு கேடடையுதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளே அந்த கழிவு பொருள் நச்சு பொருள் இருந்ததுன்னா அது கேடடையத்தான் செய்யும். அந்த கேடுகளை நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை இந்த பழங்கள் செய்கிறது. இதைத்தான் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் செய்யக்கூடிய, இன்னும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. அதாவது ஆக்சிஜன் கூறுகள் தான் அந்த செல்லுகளுக்கு இடையில போய் சிக்கிட்டு இருக்கு. அந்த ஆக்சிஜன் கூறுகளை வெளியேற்றி செல்களை எப்பொழுதும் ஒரு பொலிவோட வைத்திருக்கக்கூடிய தன்மையை நான் சொன்னேன் இல்லையா, அந்த நிறமி சத்துக்கள், ஒவ்வொரு பழங்களில் இருக்கக்கூடிய நிறமி சத்துக்கள் நமக்கு கொடுக்குது. இதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, பழங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைகிறது. புற்றுநோய்க்கு பல காரணம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான காரணம் ஏதாவது ஒரு உடல் செயல்பாட்டு குறைவுனால உடலில் அதிகமாக தங்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அதனால் புற்றுநோய்களை வராமல் தடுப்பதற்கு கூட இந்த பழங்கள் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா என்னென்னா, இன்று முதல் தினசரி காலையில் ஏதாவது ஒரு பழத்தை நம்ம பக்கத்தில் கிடைக்கக்கூடிய எளிய ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து வரக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் தினசரி ஒரு பழத்துண்டுகளோடு நம்மளுடைய உணவை தொடங்கினோம் அப்படின்னா பல்வேறு நோய்கள் நம்மளை வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.